ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ 2 முட்டையை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி போட்டதுக்கப்புறமும் நான் சின்னதாக வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயம் அதை போட்டுக்கலாம். பாதி பச்சை மிளகா, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம அந்த முட்டை பேட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டு எல்லாம் ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரெட்டு இதை மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ப்ரெட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம அது மேலே போட போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே போட்டுருங்க. அது ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரெட்டெலாம் வந்து அதில் போய் ஸ்டிக் ஆகாது. முட்டை உடச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு உடனே இந்த ப்ரெட் க்யூப்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணும் போது அந்த ப்ரெட்டெல்லாம் கீழே விழாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ அந்த கார்னர்லாம் எடுத்து விடுறேன். அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் மேலே ஆயில் போட்டுக்கிட்டு அதை எடுத்து விட்டோன்னா நமக்கு அந்த கார்னர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே அதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். நம்ம திருப்பி போடும் போது அந்த ப்ரெட்டெல்லாம் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி வேறு பேனில் மாற்றிட்டு அதை அப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதோட டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சமாக மேலே சீஸ் வந்து துருகி போடுறேன். அது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறதுனால ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.